கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனையை முன் வைக்கிறப்ப சரியான வாக்கியத்தை அமைத்து அந்த பிரார்த்தனையை நம்ம கேட்கும்போது நமக்கும் அந்த பிரார்த்தனையானது சரியாகவே நடக்கும். இதே பிரார்த்தனையை நம்ம வாக்கியங்களை சரியாக அமைக்காமல் தவறாக ஏதாவது ஒரு இடத்துல தவறு பண்ணியிருந்தாலும் அந்த பிரார்த்தனையானது நமக்கு நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கு எதிராக நடக்குமாங்க. இப்போ நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனையை எப்படியெல்லாம் முன் வைக்கலாம் அப்படிங்கிறத மகாபாரதத்தில் ஒரு குட்டி கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரணே. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். கிருஷ்ண பகவான் கிட்ட சகாதேவன் சரியான வரத்தை கேட்காதனால பாரத போர் முடிவில் கடைசியில் இந்த பாரத போர் முடிவில் என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கள். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் சூதாட்டத்தில் கௌரவர்கள் கிட்ட தோற்று போகிறாங்க. அப்போது கௌரவர்கள் விதித்த நிபந்தனைகள் படி பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் போகிறாங்க. கடைசி ஒரு வருடம் விராடம் நாட்டில் அஞ்ஞான வாசமும் முடிச்சுட்டு வராங்க. இப்போது சூதாட்ட முறைப்படி பாண்டவர்கள் அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க. தாம் இழந்த ராஜ்யத்தை மீட்டெடுக்கணும்னு பாண்டவர்கள் யோசிக்கிறாங்க. இப்போ தர்மரும் யோசிக்கிறாரு. தங்களுடைய கோரிக்கைகளை துரியோதனன் கிட்ட எடுத்து சொல்லி அவர்களுடைய ராஜ்யத்தை திரும்ப வாங்கிட்டு வரணும்னா அதற்கான ஒரு பொறுப்பையும் திறமையும் மிக்க ஒரு ராஜ தூதனை அனுப்பணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு சரியான ஆள் யாருன்னு யோசிக்கிறப்ப பகவான் கிருஷ்ணர் தான் தர்மருடைய மனதில் வராரு. அதனால கிருஷ்ண பகவானை பார்த்து தர்மர் பேசுறாரு. கிருஷ்ணா, என்னுடைய தம்பிகள் அனைவரும் கோபமாக உள்ளனர். அவங்க பட்ட அவமானங்களை எல்லாம் பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்க. அதனால எப்படியாவது போர் தொடுத்து கௌரவர்கள் அழித்து தர்மத்தை நிலைநாட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நானும் அமைதியை விரும்புறேன் அப்படின்னு தர்மர் சொல்றாரு. அதனால எங்களுடைய சார்பா துரியோதனன் கிட்ட தூது நீ தான் போகணும்னு சொல்றாரு. ஆனா நிபந்தனைகள் படி எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை தரும்படி துரியோதனன் கிட்ட அமைதியாகவே கேளு, போர் வேண்டாம்னு சொல்றாரு தர்மர். தர்மர் சொல்லுவதை கேட்டுட்டு கிருஷ்ணர் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாராம். சரி தர்மா, நீ சொல்லும்படியே நான் கேட்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் தம்பிகளையும் பாஞ்சாலியையும் கேட்டுட்டு கட்டாயம் நான் போகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாராம். பாஞ்சாலியையும் தர்மருடைய சகோதரர்களையும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராஜ்யத்தை யாசம் வாங்குறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே திரௌபதி, என்னுடைய கூந்தலை நான் எப்போது முடிவது, என்னுடைய சபதம் என்னாவது அப்படின்னு கொந்தளிக்கிறாங்களாம். கிருஷ்ணர் இப்ப சகாதேவன் கிட்ட போறாராம். சகாதேவன் அமைதியை நிலைநாட்ட நான் நாளை அஸ்தினாபுரம் போகிறேன். அதற்கான அனைத்து யுக்திகளையும் கையாள போகிறேன். நீயும் சாஸ்திர வல்லுனர், உனக்கு தான் அனைத்துமே தெரியுமே, போரை தடுக்க ஏதாவது உபாயம் உள்ளதான்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாராம் கிருஷ்ணர். இப்போ சகாதேவன் மனசுல ஒரு அமைதி ஓடுது. சகாதேவன் சாஸ்திர வல்லுனர், என்ன நடக்க போகுதுன்னு கணிக்கக்கூடியவர். கிருஷ்ணர் ஒரு பேச்சுக்கு தான் போற வேண்டாம்னு சொல்றாருன்னு கணிக்கிறாராம் சகாதேவன். இப்போ சகாதேவன் கண்ணனை பார்த்து, கண்ணா, நீ அஸ்தினாபுரத்துக்கு தூது போறதையும் உன் கைகளை கட்டி போட்டாலே போர் வராதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாராம் சகாதேவன். இதை கேட்ட கிருஷ்ணர், என்ன கட்டுவியா, உன்னால என்ன கட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறாராம் கிருஷ்ணர். உடனே சகாதேவன், ஏன் முடியாதாம்? அந்த கணமே கிருஷ்ணர் எங்க பார்த்தாலுமே தன்னுடைய பல உருவங்களை காட்டுகிறாராம். எங்க பார்த்தாலுமே அந்த மாளிகை ஃபுல்லாவே கிருஷ்ணராகவே தோற்றம் அளிக்குதாம். இப்ப கிருஷ்ணர் கேட்கிறாரா, நீ யாரை கட்டுவ, எப்படி கட்டுவேன்னு கிருஷ்ணர் கேட்கிறாராம். இத்தனை உருவங்களை பார்த்ததும் சகாதேவன் கலங்கி போய் நிக்கல. கண்களை மூடிக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய நாமத்தை மனசுல தீவிரமா தியானிச்சுக்கிட்டே இருந்தாராம். பக்தி பரவசத்தால அப்போதைக்கு கிருஷ்ணர் மந்திரம் ஒன்று இயற்றி அதையும் சொல்லியும் ஆரம்பிக்கிறாராம் சகாதேவன். தன்னை அறியாமலேயே கிருஷ்ணர் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் அத்தனை உருவங்களுக்கும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு வடிவமாய் காட்சி கொடுக்கிறாராம். அப்போதைக்கு சகாதேவன் தொடர்ந்து மந்திரத்தை உச்சரிக்கும் போது சகாதேவனுடைய இதயத்துல நிக்கிறாராம் கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் பேசுகிறாராம், சகாதேவா, நீ என்னை வென்று விட்டாய். என் தாய் என்னை உரலில் கட்டினாள். பிருந்தாவன கோபியர்களோ கட்டுத்தறியில் என்னை கட்டினார்கள். நீயோ இதயத்தில் என்னை கட்டிவிட்டாய். பக்தியினால் கடவுளையும் கட்ட முடியும் என காட்டிவிட்டாய். போதும், என் கட்டுகளை அவித்துவிடு அப்படின்னு சொல்றாராம் கிருஷ்ணர். ஆனா சகாதேவன் அவ்வளவு சீக்கிரம் சமாதானமாகவில்லையாம். இப்போ கிருஷ்ணர் கிட்ட பேரம் பேசுகிறாராம் சகாதேவன். அது என்ன பேரம்னா, கட்டுகளை அவித்து விடலனா நீ எனக்கு ஒரு வரம் தரணும்னு சொல்றாரு. கிருஷ்ணரும் அதை கேளுன்னு சொல்றாரு. அப்போ சகாதேவன் என்ன வரம் கேட்கிறாருன்னா, கதையோட முக்கிய பகுதியே இங்க தான் இருக்கு. இப்போ சகாதேவன் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாராம், பாண்டவர்களாகிய, அதாவது இந்த பாரத போர்ல பாண்டவர்களாகிய குந்தியின் புத்திரர்கள் எங்கள் ஐவரையும் மட்டும் நீ காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கிறாராம். இப்படி சகாதேவன் வரம் கேட்கும் போது கிருஷ்ணர் சொல்கிறாராம், சிரித்து கொண்டே, சற்று அவகாசம் தருகிறேன், ஏதாவது வார்த்தை
வார்த்தைகள் விட்டு போயிருந்தால் அதையும் சேர்த்து வாசகங்களை சரியாக அமைத்து வரம் கேள்னு சொல்கிறாராம் கிருஷ்ணர். ஆனால் கிருஷ்ணர் இப்படி மறைமுகமாக சொன்ன வார்த்தைகள் சகாதேவனால் சரியாக புரிஞ்சுக்க முடியலை. கிருஷ்ணர் நம்மளை ஏதேதோ பேசி குழம்பி வரம் கொடுக்க மாட்டாருன்னு பதட்டத்தில், இல்லை கிருஷ்ணா, நான் கேட்டது தான், எங்கள் ஐவரையும் எப்படியாவது காப்பாற்றி விடுன்னு கேட்கிறாராம் சகாதேவன். உடனே கிருஷ்ணர், சரி, பாரத போரில் உங்கள் ஐவரையும் காப்பாற்றி விடுகிறேன் வாக்கு கொடுக்கிறாராம் கிருஷ்ணர். என்னை கட்டவிழ்த்து இப்பயாவது விடுன்னு சொல்றாராம். சகாதேவனும் தியான நிலையிலிருந்து வெளிவந்து கிருஷ்ணரை கட்டவிழ்த்து விடுகிறாராம். இதுல சகாதேவன் கிருஷ்ணர் கிட்ட வரம் கேட்கும் போதே என்ன தவறு செய்தார்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இதற்கான பதில் பாரத போரில் கடைசியில நமக்கு தெரியும். இப்போ கிருஷ்ணர் கொடுத்த சங்கல்பப்படி பாரத போர் தொடங்குது. போரோட கடைசி நாள்ல கர்ணனுடைய உயிர் போகுது. அப்புறம் யுத்த பூமியில தன் மகனை குந்தி தேவி வந்து அவங்களுடைய மடி மீது கிடத்தி மகனேன்னு கதறி அழறாங்க. அப்போதான் கர்ணன் தங்களுடைய சகோதரர்னு தெரிஞ்சுக்கிறாங்க பாண்டவர்கள். அவங்களும் கதறி அழறாங்க. இப்போதான் சகாதேவனுக்கே எல்லாமே நினைவுக்கு வருது. கட்டுண்ட கண்ணனிடம் தான் கேட்ட வரமும் கண்ணன் கொடுத்த வரமும் தான் அறியாமையால் அந்த வாய்ப்பை இழந்த ஐவரையும் மட்டும் காப்பாற்ற வேண்டும்னு வரம் கேட்டதையும் அவனுக்கு நினைவுக்கு வருது. அடடா, கண்ணன் அதுக்கு தான் அன்னைக்கே சரியா வார்த்தைகளை அமைத்து நிதானமாக யோசித்து வரம் கேளுன்னு சொன்னாராம். அப்பவும் நான் குந்தி புதல்வரான எங்கள் ஐவரையும் மட்டும் காப்பாற்றணும்னு கேட்டுட்டேனே, ஒருவேளை அந்த இடத்துல குந்தி புதல்வர்களை காப்பாற்றணும்னு கேட்டிருந்துருக்கணுமோ அப்படின்னு யோசிக்கிறாராம். இப்படி சகாதேவன் யோசிச்சுக்கிட்டே கிருஷ்ணரையும் பார்க்குறாராம். கிருஷ்ணரும் எல்லாம் புரிஞ்ச மாதிரி சிறு புன்னகை கொடுத்தாராம் சகாதேவனுக்கு. இப்படி ஒரு மகாபாரத கதை நமக்கு இருக்க, பேச்சு வாக்குல ஒரு கதையும் நமக்கு இருக்குங்க. ஒரு நாள் ஒரு சித்தரும்பு ஒன்று கடவுளை நோக்கி தவம் செய்தான். எறும்போட தவத்தை பார்த்துட்டு கடவுளும் வந்தாராம். என்ன வரம் வேணும்னு கடவுள் கேட்கிறாராம். எறும்பு சொல்லுதான், நான் அளவுல ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால என்னை யாரும் மதிக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லுதான். என்னை பார்த்து யாரும் பயப்படக்கூட மாட்டாங்கன்னு சொல்லுதான். நான் கடிச்சா பெருசா யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லுதான். அதனால எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேக்குதான் அந்த எறும்பு. இப்போ கடவுளும் எறும்பு கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்கிறாராம். உடனே எறும்பு, நான் கடிச்ச உடனே செத்துடணும் அப்படின்னு சொல்லுதான். அப்போ எல்லாம் என்னை பார்த்து பயப்படுவாங்கல்ல, நான் கடிச்சா செத்துடணும் அப்படின்னு எறும்பு கேக்குதான். இப்போ கடவுள் எறும்பு கிட்ட சொல்றாராம், நல்லா யோசிச்சுக்க, உனக்கு வேணா திருப்பவும் ஒரு வாய்ப்பு தரேன், வாக்கியங்களை சரியா அமைச்சு கேளு அப்படின்னு கடவுள் எறும்பு கிட்ட சொல்றாராம். அப்பவும் எறும்பு திரும்பவும், இல்லை நான் சரியாக தான் கேட்கிறேன் அப்படின்னு திரும்பவும் எறும்பு சொல்லுதான். நான் கடிச்சா செத்துடணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். அந்த வரத்தை கொடுங்கன்னு கேக்குதான் எறும்பு. கடவுளும் உடனே எறும்பு கேட்கிற வரத்தை கொடுத்துட்டாராம். இப்போ நல்ல கதையை கவனிங்க, எறும்பு கேட்ட வரத்தையும் கவனிங்க. நம்மள ஒரு சித்தெரும்பு கடிச்சதுன்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? ஒன்று அடிச்சிடுவோம், இல்லைன்னா நம்ம வந்து நசுக்கி போட்டுருவோம் அந்த எறும்பை. அப்போ அந்த எறும்பு உடனே நசுங்கி செத்துடும். இதுதான் இந்த வரத்துல எறும்பும் கடவுள்கிட்ட கேட்டிருக்கு. சரி, இப்போ எறும்பு கேட்ட வரத்தை நல்லா கவனிச்சு பார்க்கலாம். எறும்பு என்ன கேட்டுச்சு? நான் கடிச்ச உடனே செத்து போயிடணும்னு கேட்டுச்சு. ஆனால் எறும்பு அந்த வரத்தை கடவுள் வந்து நல்லா யோசிச்சு வாக்கியத்தை அமைச்சு கேளுன்னு சொன்னாலும் எறும்பு வந்து கேட்கல. என்ன கேட்டுச்சு? நான் கடிச்ச உடனே செத்து போயிடணும்னு கேட்டுச்சு. ஆனால் அந்த வாக்கியத்தை அது எப்படி அமைச்சு கேட்டுருந்துருக்கணுமா? நான் யாரை கடிக்கிறனோ அவங்க சாகணும்னு கேட்கல. ஆனால் அது கேட்டது வேற மாதிரி கேட்டுச்சு. வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தி கேட்டதுனால எறும்பு இருந்த தவமும் சரி புரோஜனம் இல்லாமையே போயிடுச்சு. மகாபாரத கதையிலையும் சரி சகாதேவன் வந்து அவருடைய வரத்தை கிருஷ்ணர் கிட்ட சரியா அமைச்சு கேட்காதனால அந்த வரமும் சரி புரோஜனம் இல்லாம போயிட்டு. இதே மாதிரி தான் இந்த எறும்பும் இந்த தவறை பண்ணுச்சு. இந்த கதையானது நம்ம வாழ்க்கையிலையும் பொருந்துங்க. நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கடவுள்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனையை எப்படி முன் நிறுத்தணும்னா, நம்ம வாக்கியங்களை சரியாக அமைத்தால் தாங்க நம்ம பிரார்த்தனையானது கடவுள்கிட்ட போய் சேருங்க. ஸோ நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனையை முன் நிறுத்தும் போது எப்படி நிறுத்தணும்னா, நம்ம அந்த வார்த்தைகளில் கவனம் இருக்கணுங்க. நம்ம கேட்குறது எது தேவையோ அந்த தேவையை மட்டும் சரியாக அமைத்து நம்ம பிரார்த்தனையை முன் நிறுத்தணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகாபாரத கதை உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.